ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மெஹந்தி கிளாஸோட 5th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் என்ன மெஹந்தி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆர்கானிக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எண்ணெய் எப்படி மேக் பண்ணுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வைன்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன். இந்த வைன்ஸில் ஆல்ரெடி நான் ஒரு 1-2 வைன்ஸ் வந்து ஃபஸ்ட் செகண்ட் கிளாஸ்லலாம் சொல்லி தந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரென்ஸான வைன்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் கொஞ்சம் வைன்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருப்பேன், லைட்டாக ஒரு சின்ன லைன் மாதிரி இழுத்துட்டு ஒரு டாட் மாதிரி வச்சு அப்படி லைட்டாக இழுக்கிறோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த லீஃப் டிசைனுக்கு வைன்ஸ் போடுறது. அந்த டிசைன் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இது வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லேயே சொல்லி தந்திருப்பேன். அதில் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. லைன்ஸ் எப்படி போடணும், டாட்ஸ் வச்சு போடணும், எப்படி எல்லாமே போடணுன்றதை தெளிவாக சொல்லி தந்திருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே நான் வெரைட்டியாக போடலான்னு சொல்லி ஒரு 2 லைன் போடுறேன். 2 லைன் இதே மாதிரி போட்டுக்கிட்டு சேம் அந்த லீஃப் ஃபோட்டோவில் பக்கத்தில் வைன் அதே தான் போட போகிறேன். இதுலேயும் லைட்டாக ஒரு சின்ன லைன் இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா டாட் வச்சு அதை லைட்டாக இழுத்து விட்டு வர போகிறோம். இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணிட்டு வரணும். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸில் எப்படி போடுறதுன்னு சொல்லி தந்திருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லித்தர ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைன் போட்டு பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸில் போட்டு பாருங்கள். வேவ்ஸில் எப்படி போடுறதுன்னு அடுத்தது போட்டுருப்பே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 வைன்ஸ் வந்து சொல்லி தந்திருப்பேன். 4 வைன்ஸையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா 2 வைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி தந்த மாடலாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சின்ன லைன் போட்டு டாட் வச்சு இழுத்துடுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2ஆக போட்டுப்பேன், ஃபஸ்ட் லைன்லேயும் செகண்ட் லைன்லேயும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸில் போகிறது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பண்ண போகிறோம். அதாவது டாட் வச்சு உள்ள அந்த வைன்ஸோட அந்த வேவ்ஸோட இதுக்குள்ளே நம்ம இழுத்து விடுற மாதிரி இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். இதான் 2வது மாடல். இந்த 2வது மாடலும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். இந்த 2 மாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான மாடல் தான். நான் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மாடல் பார்த்திங்கன்னா சொல்லித்தரேன். நிறைய பேர் வந்து போன கிளாஸ்லேயே என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்ட ஃப்ளார் டிசைன் வந்து சரியாக இது பண்ணலைன்னா அது வீடியோ இதாகிட்டனால உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து அந்த மாடல் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் கற்றுக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் கிளாஸ்க்கு சப்மிட் பண்ணுறப்ப அந்த மாடல் வந்து எனக்கு சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை பற்றி யாரும் பெருசாக வரி பண்ணிக்க வேணாம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாட்ஸ் வச்சு உள்ளே லைட்டாக இழுத்துடுவோம்ல ரிவர்ஸில், அதே மாடலை ஒரு லைன்ஸ்லேயும் போட்டு பார்க்குறேன். இப்போ நான் போடுற மாதிரியே நீங்கள் லைன்ஸ் ஒரு லைன் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் டபுள் லைன் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் வேவ்ஸ்லேயும் போட்டு பாருங்கள். வேவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வளைவாக நம்ம போடுறோம்ல கடல் அலை, அந்த மாதிரி தான். இந்த 3ஆவதாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா வேவ்ஸ், அதுதான். இப்போ நான் போட்டுட்ருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கும் சரி சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீகாக் டிசைன் இந்த மாதிரி ஃபெதர்லாம் வரைகிறப்ப இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாடல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாடல் போடுறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கும் ஃபஸ்ட்டுலாம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் போட ஈஸியாக இருக்கும். இது போட உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும் இந்த மாடல். அதனால தான் நான் இந்த மாடல் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் இதை கற்றுக்கோங்க. அண்ட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி உங்களுக்கு போரிங்காக இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து பார்ட் 1 போட பார்க்குறேன். ஏன்னா நான் பார்ட் 2 எதுக்கு போடுறேன்னா நான் நிறைய டிசைன் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்க போகிறது பேசிக் சர்டிஃபிகேட் தான், பட் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரையும் சொல்லித்தரணும்னு நினைக்கிறனால தான் நான் என்னால் முடிஞ்ச வரையும் நிறைய டிசைன் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் அது ரொம்ப லாங்காக போகும். அதுக்காக தான் நான் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். அந்த மாதிரி போடலாமா இல்லை ஒரே ஒரு பார்ட் மட்டும் போதுமா, இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் புதுசாக வந்துருக்காங்க, சர்டிஃபிகேட் டீட்டெயில் உங்களுக்கு தெரியல. நான் இதுக்காக தான் ஒரு 2 லைவ் செக்ஷன் வந்து 2 லைவ் செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அது பார்க்காதவங்க நம்ம சேனலில் அந்த லைவ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் பாருங்கள். அதிலே உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், சர்டிஃபிகேட்காக தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணால் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் 4வது மாடல் போட்டிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் 2 லைன் போட்டுக்கிறோம். 2 லைன் போட்டுட்டு இந்த குட்டி குட்டி ஹம்ஸ் எப்படி போடுறது, பெரிய ஹம்ஸ் எப்படி போடுறதுன்னா சொல்லி தந்திருப்பேன். ஹம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, என் யூ இதை வந்து தலைகீழாக போடுற மாதிரின்னு நினச்சிக்கலாம். அந்த மாதிரி ஹம்ஸை தான் பார்த்தீங்கன்னா நான் சைடில் வந்து பெருசுலேருந்து சின்னது வரையும் அப்படியே போட்டுட்டு போகிறேன். அதே மாதிரி தான் அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஷேடிங் அந்த 2 லைனையும் கொடுத்துட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் கடையில் குட்டி குட்டி ஷேடிங் மாதிரி இழுத்து விட்ருக்கேன். சேம் இப்போ இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போட்டேன்னா இப்போ வந்து சைடில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த நெகட்டிவ் ஃபில்லிங் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுவும் இதில் கொண்டு வரது தான். இப்போ நான் வந்து இந்த 4th மாடலை வந்து சைடில் போடுறேன் பார்த்தீங்களா, அதில் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டு வரோம். இது வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்கில் யூஸ் ஆகும். நெகட்டிவ் ஃபில்லிங் இதெல்லாம் என்னன்னு நான் போக போக வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் லுக் உங்களுக்கு அழகாக பார்த்தோன்னே தெரியும். இப்போ பாருங்கள், நான் நடுவில் ஷேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷிங் லுக் இருக்குன்னு. நிறைய பேர் கேட்டிங்க, நான் வந்து லைவ் வந்தப்போ அதை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு லைவ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே காமிக்கல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பட் வந்து நோட்டிஃபிகேஷனில் எனக்கு லைவ் காமிக்கல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டோ இல்லை வந்து வீடியோஸோ இல்லை லைவோ எது போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து அந்த ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது. நீங்கள் வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் காமிக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே, கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸோ சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸோ எல்லாமே உடனுக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து தேர்டாக ஒரு டிசைன் சொல்லி தந்திருப்பேன் இந்த பீகாக் ஃபெதருக்கெலாம் போடுறதுக்கு. அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போடுறோம். இது வந்து சைடாக அந்த மாதிரி வேவ்ஸில் எப்படி போடுவோம் அந்த மாதிரி லைட்டாக வளைவு மாதிரி கொடுத்து அந்த ஃபெதர்லேயே பார்த்துக்கோங்க, ரெண்டு ஒரு ஃபெதர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைன், மெலிசான லைன் எப்படி நான் இதை மாதிரி இழுத்து விட்றேன் பார்த்தீங்களா, சேம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மெலிசான லைன் நீங்கள் கொடுத்துட்டலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நான் அந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, லைன் போட்டதில் இந்த மெலிசான லைன் போட்டிருக்கல அதை மட்டும் வேணாலும் நம்ம கொடுத்துட்டோம்லாம். அப்படி கொடுத்தோம்னா இந்த பீக்காக்கு அதுக்கப்புறம் இந்த பேரட்டோட வந்து இதெல்லாம் இறகுகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி மாடலாக வரும். இது பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு டிசைன் சொல்லி தந்திருப்பேன். அதில் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் 2 லைன் போட்டு அதுக்கப்புறம் வேவ்ஸ் இந்த மாதிரி சொல்லி தந்திருப்பேன். இப்போ நான் வந்து நம்ம 2ஆவதாக போட்டோம்ல ஒரு டாட் வச்சு லைட்டாக உள்ளே இழுத்துடுவோம்ல ரிவர்ஸில், அதை வந்து ஒரு வளைவாக போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வளைவாக போட்டு பாருங்கள். இது எதுக்காக நான் போட சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு அரபிக் டிசைன் இந்த மாதிரி போடுறப்ப இந்த மாடல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வளைவாக போட்டு தான் நீங்கள் அதில் போடுற மாதிரி இருக்கும். அப்போதைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வளைவாக ஒரு சி மாதிரி பெருசாக சி மாதிரி போட்டு கொஞ்சம் அதை வந்து ஸ்வேர்ல்ஸ் போடுவோம்ல சேம் அதே தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்வேர்ல்ஸ் இல்லாமல் பெருசாக லைட்டாக இழுத்துட்ருக்கோம். இழுத்து விட்டு டாட்ஸ் வச்சு உள்ளே லைட்டாக இழுத்துட்டு வரோம். இந்த மாடலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த டாட்ஸ் இப்போ நான் 2ஆவது மாடல் தான் போட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு லீஃப் மாதிரி போட்டிருக்கோம்ல அந்த மாடல், அதுக்கப்புறம் இந்த 3ஆவது ஃபெதர் மாதிரி போட்டிருக்கல அந்த மாடல், அதுக்கப்புறம் 4ஆவது போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி நீங்கள் எல்லா மாடலுமே இந்த மாதிரி பெருசாக ஸ்வேர்ல்ஸ் மாதிரி வளைச்சி விட்டு இந்த இதில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் அட்வான்ஸ் கிளாஸும் எடுக்கலான்னு இருக்கேன். அட்வான்ஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர்ஸ் எப்படி போடுறது, பிரைட் அண்ட் க்ரூம் இந்த மாதிரி டீட்டெயில்டான கிளாஸாக இருக்கும். அது பற்றின டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூ ஜாயினர்ஸாக இருக்கீங்க, எல்லோரும் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அவங்க எல்லாருமே நம்மளோட ரீசெண்ட் லைவ் 2 இருக்குது, அதில் பாருங்கள். அதில் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். அதில் புரியலைன்னா சொல்லுங்கள், நான் தனியாக சர்டிஃபிகேட்டுக்குமே தனியாக டீட்டெயில்டு ஒரு வீடியோ வேணால் கொடுக்குறேன். அண்ட் வந்து நிறைய பேர் கேட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் டிசைனையும் இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு 4 டிசைன் சொல்லி தந்திருப்பேன். இது 4 நீங்கள் கண்டிப்பாக நல்லா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.